ஓஎன்டிசி எப்படி 2,00,000 ரூபாவை 1 கோடியா ஒரு வருஷத்துல மாத்துறது அப்படின்னு சொல்லி அக்கௌண்டிங் ஃபார்முலா கேன் ஸ்லிம்மை பத்தி பார்த்துருப்பீங்க. பார்ட் 1ல கேனை பத்தி பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட்ல ஸ்லிம்மை பத்தி பார்க்க போறீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா லிங்க் மேல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ வாங்க அந்த மீதி உள்ள SLIMஓட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்லிம்மோட 4வது லெட்டரை பார்த்தீங்கன்னா எஸ்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். எந்த ஒரு பொருளோட பிரைஸ் நிர்ணயிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் கையில தாங்க இருக்கு. உதாரணத்துக்கு ஐபோனே எடுத்துங்க. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு 1,00,000 ஐபோன் தாங்க இருக்கு. ஆனா 10 லட்சம் மக்களுக்கு இந்த 1,00,000 ஐபோன் வேணுங்கிறப்ப டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஹை ஆகுது, சப்ளை கம்மியாகுது. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஹை ஆகும். இதே இதை நம்ம ஷேர் மார்க்கெட்ல அப்ளை பண்ணிப்போம். ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனில உள்ள அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு 2 கம்பெனி ஏ கம்பெனி பி எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனில அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அதிகமா இருக்கு, இன்னொரு கம்பெனில அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் கம்மியா இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயும் நம்ம எதை சூஸ் பண்ணா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எந்த கம்பெனில கம்மியா இருக்கோ அந்த விஷயத்தான் நம்ம ஷேர் இது பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஹை ஆகுது. ஸோ அந்த கம்பெனியில தான் நம்ம பிரைஸை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எந்த கம்பெனில கம்மியா இருக்கோ அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்மளோட ஓன் ரிஸ்க்ல தான் பண்ணணும். ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல நம்ம பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அந்த பைனான்சியல் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா வால்யூம் சார்ட் பார்க்கணும். வால்யூம் சார்ட்ல நிறைய ஹை ஸ்பைக்ஸ் இருக்கா அந்த கம்பெனி லாஸ்ட் குவார்டர்ல 3 மாசத்துல ஹை ஸ்பைக்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம செக் பண்ணணும். அதை செக் பண்ணாம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிஸ்க்ல மாட்டிப்போம். ஸோ நம்ம ஓன் ரிஸ்க்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் எஸ்ஸோட brief explanation supply and demand. கேன்ஸ்லிமோட அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா எல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடர் ஆர் லேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்ல எடுத்தீங்கன்னா ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், யாரு செகண்ட் ரேங்க், யாரு 30வது ரேங்க், யாரு 40வது ரேங்க்னு சொல்லி கம்பேர் ஈஸியா அவங்க எடுத்திருக்க மார்க் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். அதே விஷயத்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில எந்த கம்பெனி லீடரா இருக்காங்க, எந்த கம்பெனி லேகடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை வச்சு அந்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில யார் லீடர் யார் லேகட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1979 1981 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப போட்டப்படும் IBM கம்பெனி ரொம்ப கேவலமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஷேர் மார்க்கெட்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட் மாதிரி சில கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 6 to 7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா. அதே அடுத்த 1981ல இருந்து 83 அப்புறம் IBM பயங்கரமா மக்களுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஸோ மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் IBMஓட பங்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க ஆத்தர் லீடர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த எந்த கம்பெனி ஃபேமஸான கம்பெனி, எந்த கம்பெனி ப்ராடக்ட் அதிகமா செல் பண்ணிக்கிறாங்கிற விஷயம் கிடையாது. இந்த கம்பெனி மார்க்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஏன் ஒரு ஷேர் எந்த கம்பெனி நல்லா கொடுக்குது, அதெல்லாம் தான் இவர் லீடர் அப்படின்னு சொல்லி இவர் மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம லீடருங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனியா இருந்துச்சு. அந்த விஷயத்தை தான் இவர் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்றாரு. கேன்ஸ்லிமோட அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப். ஆனா சப்ளை அண்ட் டிமாண்ட்ல சொல்லியிருக்கோம். அதாவது எந்த ஷேரோட எந்த கம்பெனியோட ஷேர் டிமாண்ட் அதிகமாகுதோ அந்த கம்பெனியோட பிரைஸ் ஹை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யாரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்றாங்க, இந்த ஷேரோட டிமாண்டை யார் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த ஷேரோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் டிமாண்ட் பண்றது. அப்படின்னு யாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த DII FII அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்கெல்லாம் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க நாம அந்த ஒரு ஷேரை வாங்க போகும்போது இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஷேர் வாங்கியிருக்காங்களா ஒரு கம்பெனில அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அதே மாதிரி ஒரு குவார்டர்ல இருந்து அடுத்த குவார்டருக்கு இவங்க வாங்குற ஷேர் அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்களா, இவங்களோட வாங்குற ஷேர் க்ரோ ஆகிட்டே போதா அந்த கம்பெனில அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் செக் பண்ணும். ஏன்னா இவங்க அந்த ஷேரோட பிரைஸ் ஹை ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாலதான் இவங்க அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு குவார்டர்ல இருந்து இன்னொரு குவார்டருக்கு அவங்க வாங்கியிருக்க ஷேர் அதிகமாயிட்டே இருக்கும், க்ரோ ஆகிட்டே. சமயத்துல ப்ரொமோட்டர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட ஓனர்ஸே பாத்தீங்கன்னா நிறைய ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நம்ம கம்பெனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் என்னோட ஷேரை நானே ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
நிறைய ஓனர்ஸை வந்து அவங்க ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது டிஐ, எஃப்ஐ, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இவங்கெல்லாம் வந்து அந்த கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா, ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, ஒரு குவார்டர்லேருந்து அடுத்த குவார்டருக்கு வந்து அவங்க வாங்குற ஷேர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ், அதாவது ஓனர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனியோட ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். அடுத்ததாக லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைரக்ஷன். அதாவது இந்த கேன்ஸ்லிங்ல மொதல் 6மே வந்து பக்காவா இருக்கணும். ஒரு கம்பெனில வந்து ஒரு பக்காவா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா இந்த லாஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட் டைரக்ஷன் வந்து சரியா போல அப்படின்னா, அந்த 6 பாயிண்ட்ல நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த 7வது பாயிண்ட் சரியில்லைன்னா கண்டிப்பா நீங்க வாங்குறோட ஷேர் வந்து கண்டிப்பா அது நஷ்டத்துல தான் வந்து. ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து நம்ம வந்து மேலே பார்க்கணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து பப்ளிக்கோட எமோஷன்ல தான் விளையாடும். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த ஷேரை வந்து எமோஷனுக்காக அந்த ஷேர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து பியரிஷ் கண்டிஷன்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு கேட்டால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எமோஷனலாகவும் பப்ளிக்கோட எமோஷனலையும் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் எடுத்துங்க. கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைரக்ஷன் பயங்கர பியரிஷா இருந்துச்சு எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா வேறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைரக்ஷன் வந்து ரொம்ப லோவா இருந்துச்சு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேரை வாங்கி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கினா நிறைய நஷ்டத்தை சந்திச்சாங்க. ஓ கேன்சலிங்ல மொதல் 6 பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுமே பக்காவா இருக்கு, எல்லா ஃபில்டரும் வந்து பக்காவா சூட் ஆயிருக்கு ஒரு கம்பெனில ஷேரு. ஆனா மார்க்கெட்டிங் டைரக்ஷன் வந்து புல்லிஷா இல்லாம பேரிஷா இருக்கும்போது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ரிஸ்கை தாங்க நம்ம சந்திச்சாகணும். ஸோ மார்க்கெட்டிங் டைரக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேன்சலிங்லேயே. ஸோ ஆத்தரெல்லாம் சொல்றாரு கேன்சலிங்ல மார்க்கெட் டைரக்ஷன் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் சரியில்லாம மீதி 6 பாயிண்ட் சரி இருந்தாலும் நாம வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கேன்சலிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க, இந்த கேன்சலிங்கிற ஸ்ட்ராட்டஜி, இந்த அக்ரௌனிங் ஃபார்முலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுல ஒரு மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தை பார்க்கறதுக்கான ஃபார்முலா தான் இந்த கேன்சலிங் ஃபார்முலா. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, when others greed we fear, when we greed others fear அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மார்க்கெட் வந்து வேரியஸா இருக்கும்போது தான் வாங்கி போடுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேரியஸ் கண்டிஷன்ல தான் வாங்கி போடும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் கண்டிஷன்ல தான் வந்து வாங்கி போடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல வந்து லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து புல்லிஷா இருக்கும்போது தான் வாங்கிக்கிறாங்க. ஸோ நோட் தட் பாயிண்ட், இந்த கேன்சலிங் ஃபார்முலா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அப்ளை ஆகாது, இது வந்து சரிப்பட்டு வராது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கேன்சலிங் ஃபார்முலா வந்து பக்காவா சூட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரியே 2.5 லட்ச ரூபாவை அவர் எப்படி ஒரு கோடியா மாத்தினாரு அப்படிங்கிற ஷார்ட் டேர்மா வந்து ஒரு வருஷத்துல வந்து ஒரு கோடியா மாத்திருக்காரு பார்த்தீங்களா 2.5 லட்ச ரூபாய். அந்த மாதிரி நீங்களும் மாற்றணும். இந்த கேன்சலிங் ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆவீங்க. அதே மாதிரி கேன்சலிங் ஃபார்முலாவை ஃபுல்லா ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா நம்ம பயங்கர லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து நீங்க வந்து நினைச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய மார்க்கெட்டுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணி நம்ம ஃபண்ட்ல ஷேர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம லாபத்தை பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்க நோட் பண்ணிங்க. இந்த அக்ரோனிக் ஃபார்முலா கேன்சலிங் ஃபார்முலா வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து 2ஆவது வச்சது காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசா போகும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்ட் 1 பார்ட் 2 நான் வந்து பிரிச்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து 2 வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் அடுத்த வீடியோல. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளு, நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். அதே மாதிரி நான் சொன்ன அந்த கேன்சலிங் ஃபார்முலால ஏதாவது ஒரு விஷயம் விட்டுட்டேன், இது வந்து முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் அந்த இதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிப்போம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.